ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா, ஒரு சில யூனிட். அதில் வந்து யூனிட் 1ல் டிஆர்பி யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் த புக் ஆஃப் டச்சஸ். இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரி சாசர். ஸோ இந்த கதையை தான் நம்ம வந்து தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாஃப்ரி சாசரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, சாசர் தலைவன் தான் சாசர், பார்த்துக்கோங்க. ஸோ ஜாஃப்ரி சாசர் வந்து 1343 பிறக்கிறாரு. 25 அக்டோபர் 1400 இறந்துடுறாரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பாய்ட், ஆத்தர் அண்ட் சிவில் சர்வெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு கேண்டர்பரி டேல்ஸ் தான் இவர் வந்து ஒரு உலகத்துக்கு வந்து ஜாஃப்ரி சாசர்னா யாருன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு தான் அவரை வந்து காமிச்சிச்சு. ஹி ஹாஸ் பின் கால்ட் ஆஃப் த இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ட்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. He was the first writer to be buried in what has since. இவர் தான் ஃபஸ்ட்டு வெஸ்ட்மினிஸ்டர் அபையில் புதைச்சிருக்காங்க ஒரு போயட்ரியாக. அதுக்கப்புறம் தான் நிறைய ஆத்தரை வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ இவரை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். ஸோ இவர் வந்து லண்டன் இங்கிலாண்டில் 1343 பிறகுறாரு. அப்புறம் 25 அக்டோபர் 1400 இறந்துடுறாரு 57 வயசில். லண்டன் இங்கிலாண்டில் தான். இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபை, லண்டன். இவரோட ஆக்குபேஷன் வந்து ஆட்டோபயோகிராஃபி, ஃபிலாசபர். அப்புறம் வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவரோட இடம் வந்து பிளான் டு கெட் அப்படின்றாங்க. இவரோட ஸ்பவுஸ் நேம் வந்து ஃபிலிப்பா ரண்ட். சில்ட்ரன் வந்து 4 பேர், இன்க்ளூட் தாமஸ் அப்படின்றவனும் சேர்த்து. சாசர்ஸ் மெனி அதர் ஒர்க்ஸ், அவரோட மற்ற ஒர்க்லாம் பார்ப்போம். த புக் ஆஃப் டச்சஸ், அதை தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்புறம் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த லெஜண்ட் ஆஃப் குட் உமன், ட்ரையலஸ் அண்ட் கிறிசிடி அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ், இது எல்லாமே அவரோட ஒர்க்கு. ஹி இஸ் சீன் அண்ட் க்ரூசியல் இன் legitimizing the literacy use of Middle English when the dominant literary language in England were still Anglo-Norman, French and Latin. ஸோ அந்த காலத்தில், அந்த டைமில் ஆங்கிலோ-நார்மன், ஃப்ரெஞ்ச், லாட்டின் வந்து ஓங்கி இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் அதெல்லாம் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு மற்ற லாங்குவேஜை. அந்த காலகட்டத்தில் இவர் இறங்கி செஞ்சுருக்காரு. சாசர்ஸ் கான்டெம்பரரி தாமஸ் ஹாக்லிவ், சாசர் வாழ்ந்த அந்த சமகாலத்திலே வாழ்ந்த தாமஸ் ஹக்லிவ் அப்படின்றவர் வந்து த ஃபஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் அவர் ஃபேர் லாங்குவேஜ், அதாவது த ஃபஸ்ட் ஒன் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் பொயட்டிக் மேட்டர் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து ஆல்மோஸ்ட் 2008 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட் அட்டஸ்டட் இன் சாசரின் மேனுஸ்கிரிப்ட். சாசரின் மேனுஸ்கிரிப்ட் கூட அந்த காலத்தில், அந்த டைமில் தாமஸ் ஹக்லிவோட அந்த ஒர்க்கில் வந்து கிட்டத்தட்ட 2000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சாசரோட அந்த இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் கரியர், இவரோட லாங்குவேஜ் வந்து மிடில் இங்கிலீஷ். இவரோட பீரியட் வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவரோட ஜேர்னர் வந்து எப்பிக், போயம், லிரிக் போயம், ஷார்ட் ஸ்டோரி, இது எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. இவரோட லிட்ரரி மூமெண்ட் வந்து ப்ரிஸ்கர்சர் டு த இங்கிலீஷ் ரெனேசான்ஸ். இவரோட இயர் வந்து 1368 ஆக்டிவாக இருந்திருக்காரு. நோட்டபிள் ஒர்க் வந்து கேண்டர்பரி டேல்ஸ், இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சாசஸ், இது வந்து இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, த புக் ஆஃப் டச்சஸ், அது வந்து சாசரோட ஃபஸ்ட்டு ட்ரீம் வெர்ஷன் அப்படின்னு ட்ரீம் விஷன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸில் வந்து இந்த போயம் இருக்குன்னு சொல்கிறாங்க புக் ஆஃப் டச்சஸ். இந்த ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஈச் கண்டெய்னிங் 8 சிலபிளை கொண்டு இருக்குமா. டிப்பிக்கல் யூஸ்ட் இன் பொயட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 பேர் ஆஃப் லைன் இருக்கும், 8 சிலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அலெகரிக்கல் லேமெண்ட் ஆன் த டெத் ஆஃப் த பிளான்ச்சி, த ஒய்ஃப் ஆஃப் ஜான் கவுண்ட், டைட் இன் 1368. இதில் வந்து நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து, அந்த நைட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஜான் ஆஃப் கவுண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ புக் ஆஃப் டச்சஸோட கதைக்கு நம்ம வந்து போயிடுவோம். இந்த போயமில் அப்படி என்ன தான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு. த புக் ஆஃப் டச்சஸ் ஆல்சோ நோன் அஸ் அ டெத் ஆஃப் பிளன்ச்சி. டெத் ஆஃப் பிளன்ச்சின்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் சாசர்ஸ் மேஜர்ஸ் போயம், ப்ரொசீடட் ஒன்லி பை ஹிஸ் ஷார்ட் போயம் அண்ட் ஏபிசி அண்ட் பாசிபிளி பை ஹிஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ரோமண்ட் ஆஃப் த ரோஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒரு குறுகிய கவிதையாக ஏபிசியின் முன்னதாக மட்டுமே இருக்கிற மாதிரி இவரோட கவிதைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க.
Based on the themes and title of the poem, most sources put the date of composition after 12 September 1368 when Blanche of Lancaster died and before 1372. With many recent studies privileged a date as early as the end of 1368. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயத்தோட கருப்பொருள் ப்ளஸ் தலைப்பின் இதோட டைட்டிலோட அடிப்படையில் பெரும்பாலான ஆதாரங்கள் வந்து செப்டம்பருக்கு அப்புறம்தான் வந்து 1368 அப்புறம் தான் வந்து பிரதிபலிச்சிருக்கு. அப்புறம் வந்து அவங்களோட டைக்கு அப்புறம் அவங்க பிளன்ச்சி இறந்ததுக்கப்புறம் பிஃபோர் 1372. அது வந்து பல சமீபத்திய ஆய்வுகளோட முடிவில் ஒரு தேதியை வந்து ஒரு சலுகை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க 1368. சரி, இப்போ வாங்க நம்ம மெயின் அந்த இது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஓகே, இப்போ என்னென்னா இதுதான் வந்து மெயின் ஸ்டோரி. இங்கே தான் மெயின் இதே வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. At the beginning of the poem, the sleepless poet who has suffered from an unexplained sickness for 8 years lies in his bed reading a book. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூக்கமே இல்லாத ஒரு கவிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வருத்தத்தில் ஒரு நோய் வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட 8 வருஷமாக அதில் பெட்லேயே இருந்திருக்காரு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டேன். A collection of old stories, the book tells a story of Six and Alcuin. Six and Alcuin இவங்களை பற்றின ஒரு ஸ்டோரியை வந்து படிக்கிறாரு அந்த கலெக்ஷன் ஆஃப் புக் ஓல்டு ஸ்டோரியில். The story tells of how Six lost his life at sea. எப்படி வந்து அந்த சிக்ஸ் அந்த புக்கில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் படிச்சுட்டு இருக்கிற புக்கில் இந்த சிக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவனோட வாழ்க்கையை கடலில் தொலைச்சிட்டான். ஹவு ஆல்கிவான் ஹிஸ் ஒய்ஃப் மர்ன்ட் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஆல்கிவான் வந்து அந்த சிக்ஸ் அப்படின்றவனோட ஒய்ஃபு. அவங்க வந்து எப்படி அவன் வந்து இல்லாததுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மார்னிங்னா அவங்களுக்கு தெரியும்ல, புலம்புறது அழுகிறது அந்த மாதிரி அழுதுட்ருக்காங்க. Unsure of his fate, she prays to the goddess Juno to send her a dream, a vision. இப்போ வந்து அவங்க என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னா, என் புருஷன் வந்து காணாமல் போயிட்டான் சிசிக்ஸ் அப்படின்றவன், ஸோ அவனுக்காக நான் வந்து ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜூனோ அந்த பெண் கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாங்க, ஜூனோ அப்படின்ற பெண் கடவுள்கிட்ட. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரீம் விஷனை வந்து அவனுக்கு சென்ட் பண்ணுங்கள் என்னோட புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூனோ சென்ட்ஸ் அ மெசஞ்சர் to Morpheus to bring the body of Sussex with a message to Alcuin. ஸோ ஜூனோ அந்த பெண் கடவுள் வந்து நம்மளோட இவர் இருக்கா இல்லையா, யார், ஆல்கிவானோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சிசிக்ஸ். அந்த சிசிக்ஸ் கிட்ட ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறான் நம்ம ஜூனோ அப்படின்ற அந்த காடு. மார்ஃபியஸில் போய் பார்க்குறாங்க, அங்கே அவனோட பாடி இருக்குது. அவங்ககிட்ட வந்து அந்த ஆல்கிவான் சொன்ன மெசேஜ் அதே மாதிரி சொல்கிறாங்க. இப்போது the messenger finds Morpheus and requests Juno's order. the messenger வந்து என்ன பண்ணிட்டான், மார்ஃபியஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜூனோ ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுறான். மார்ஃபியஸ் ஃபைண்ட்ஸ் த ட்ரவுண்ட் சிசெக்ஸ் அண்ட் பியர்ஸ் ஹிம் டு ஆல்கிவான் 3 hours before dawn. அந்த மார்ஃபியஸ் வந்து இந்த மெசஞ்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த தண்ணியில் மூழ்கிட்டு இருந்திருக்கான். அவனை வந்து காப்பாற்றி கிட்டத்தட்ட விடிகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து கொண்டு போகிறான் இந்த மெசஞ்சர், ஜூனோவோட காடு மெசஞ்சர். த deceased Six instruct Alcuin to bury him and to cease her sorrow, and when Alcuin opens her eyes, Six has gone. இப்போ என்ன சொல்கிறான்னா, அவனோட ஒய்ஃப் ஆல்கிவான் கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் இல்லையா மெசஞ்சர், அவனோட புருஷனோட பாடியை. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஆல்கிவான் டு பரி ஹிம் டு சீஸ் ஹர் சாரோ. என்னோட கவலையை வந்து இப்பயே நீ வந்து போக்கிரு, இவனை தயவு செஞ்சு இங்கேயே வந்து புதைச்சிரு, நான் இந்த கவலையை விட்டு நான் வெளியே வந்துடணும், ப்ளஸ் நான் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே அதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஆல்கிவான் வந்து சொல்கிறான்
இந்த மாதிரி என் புருஷன் அப்படி பண்ணிடுன்னு சொல்லிட்டு. அவன் பாவம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the poet stops relaying the story of Sussex and Alcuin and reflects that he wished that he had god such as Juno or Morpheus so that he could sleep like Alcuin. அதாவது இப்போ என்ன சொல்கிறான்னா, போய்ட் வந்து அவன் சொல்லிகிட்டு இருந்த ஸ்டோரியை வந்து டக்குன்னு அவன் படிச்சுட்டு இருந்த ஸ்டோரியை வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா போய்ட் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து 8 வருஷமாக சொல்ல முடியாத ஒரு நோய் வாய்ப்பட்டு பெட்லேயே இருக்கான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆல்கிவன் அண்ட் சிக்ஸோட ஸ்டோரியை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த ஸ்டோரி இதோட வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து இந்த கதை வந்து எங்கே பிரதிபலிக்குதுன்னா, அவனுக்கு வந்து அந்த கதையை நினச்சி பார்க்குறான், திரும்ப பிரதிபலிக்குது அவனோட கதை அவனோட மனசில். ப்ளஸ் வந்து அவன் அந்த கவிஞருமே ஆல்கிவன் தூங்கின மாதிரி தூங்கிட்டு இருக்கான். He then described a lavish bed he would gift to Morpheus should the god discover his location. அதாவது இந்த கதை ப்ளஸ் வந்து lost his book and his thoughts. The poet suddenly falls asleep with the book in his hand. He states that his dream is so full of wonder that no man may interpret it correctly. He begins to relay his dream. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல வகையான ஒரு கிஃப்ட் மாதிரி மார்ஃபியஸ்க்கு வந்து எப்படி கிடச்சதோ அந்த மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு காமிங்க, நானும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து திங்க் பண்ணுறாரு. லாஸ்ட் இன் த புக் அண்ட் ஹிஸ் தாட், அவனோட தாட்ஸ் எல்லாமே அந்த புக்லேயே போயிடுச்சு. த poet suddenly falls asleep with the book in his hand. புக்கை வந்து கையில் வச்சுட்டே அந்த poet வந்து தூங்கிட்டாரு. He states that his dream is so full of wonder. அவனோட ட்ரீமில் வந்து எல்லாமே ஒரு அற்புதங்களாக நடந்துட்டுருக்கு. that no man may interrupt incorrectly. யாருமே வந்து உள்ளே வந்து தடுக்க முடியாது. He begins to relay his dream. திரும்ப வந்து அவனோட கனவு வந்து கண்டினியூ ஆகுது. இந்த தடவை எப்படின்னா, the poet dreamed that he wakes in the chamber with windows of stained glass, depictions of the tale of Troy and walls painted with the story of the romance of the rose. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ராய் கதையில் வர கரப்படிஞ்ச அந்த கண்ணாடி சித்தரிப்புகள் ப்ளஸ் ரோஜாவின் காதல் கதையோட வந்த அதோ வண்ணங்கள் பூசப்பட்ட ஒரு சுவர்களில் ஜன்னல்களை கொண்ட ஒரு அறையில் அவர் வந்து எழுந்திருக்கிறத வந்து கவிஞர் வந்து ஒரு கனவு மாதிரி காண்றாராம். He hears a hunt, leaves the chamber and enquires who is hunting. The hunt is revealed to be that one of Octavian. டக்குன்னு ஒரு கண்ணை மூணுன்னே அவர் காதில் வந்து யாரோ வந்து வேட்டையாடுற சவுண்டு வந்து கேட்குது. டக்குன்னு அவரோட சேம்பர்லேருந்து எந்திரிச்சு போகிறாரு யாருன்னு பார்க்குறதுக்காக. வெளியே வந்து பார்க்கும்போது யார் யார் அந்த வேட்டையாடுன்னு சொல்லிட்டு க்யூரியாசிட்டியாக வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. த ஹண்ட் இஸ் ரிவீல்ட் டு பி தட் ஆஃப் ஆக்டேவ். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஆக்டேவியன் தான் வந்து இந்த வேட்டையை வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. த டாக்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அண்ட் த ஹண்ட் பிகின்ஸ். அவர் வந்து நாய் அவுத்து விட்டுறாரு. அப்படியும் வந்து அந்த வேட்டை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. லீவ்ஸ் பிஹைண்ட் த poet and a small dog that the poet follows into the forest. கவிஞர் அந்த poet வந்து காட்டுக்குள்ளே பின்தொடர்ந்து போகும்போது ஒரு சிறிய நாயையும் விட்டுட்டு போகிறாரு, ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாரு. The poet stumbles upon a clearing and finds a knight dressed in black composing a song for the death of his lady. இப்போ திரும்பி ஒரு பெண்ணோட மரணத்திற்காக ஒரு பாடலை வந்து இயற்றி அதில் கருப்பு நிற உடையணிந்த ஒரு நைட்னா வந்து இந்த இடத்துல வீரன் சோல்ஜர்ஸ் சொல்கிறோம். ஒரு சோல்ஜரை வந்து பார்க்குறாரு. அந்த பாயிண்ட் வந்து தன்னோட வருத்தத்தின் தன்மையை வந்து அந்த நைட் கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்ட்டு. The poet asked the knight of the nature of the grief. the knight replies that he had played a game of chess with Fortuna and lost his queen and was checkmated. திரும்ப வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த நைட் வந்து திரும்ப என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, விளையாட்டு மீது
இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு வீரனை பார்த்துட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் பாயிண்ட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நிறைய குறைகள் இருக்குது, நீ தான் வந்து தீர்த்து வைக்கணும்னு. நைட் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, இந்த மாதிரி நான் வந்து செஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னோடய ராணியை வந்து நான் இழந்துட்டேன், ப்ளஸ் வந்து என்னை வந்து செக்மேட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். த பாயிண்ட் டேக்ஸ் த மெசேஜ் லிட்ரலி அண்ட் பெக்ஸ் த பிளாக் நைட் நாட் டு பிகம் அப்செட் ஓவர் அ கேம் ஆஃப் செஸ். இங்கே பாரு, நீ வந்து ரொம்ப ஒரு நல்ல வீரன், நீ இதை நினச்சி எனக்கு புரியுது, இது வந்து ஒரு உண்மையான விஷயம், நீ தயவு செஞ்சு இந்த கேம் ஆஃப் செஸ் எல்லாம் வந்து நினச்சி அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு நம்ம போயட். Next, the knight begins the story of the life, reporting that for his entire life he had served love, but he had waited to set his heart on a woman for many years until he met one lady who supposed all others. அந்த விளையாட்டு மீது நீ வந்து வருத்தப்பட வேணாம்னு சொல்லிட்டான் இல்லையா, சொன்னதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, நைட் வந்து அவனோட வாழ்க்கை ஸ்டோரியை வந்து சொல்கிறான். யாருக்கிட்ட? நம்மளோட பாயிண்ட்கிட்ட ரிப்போர்ட்டிங் அவனோட என்டர் லைஃப் ஃபுல்லாக ஒரு அன்பை மட்டும் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அவனுக்கு யாராவது வந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் அன்புக்கு நான் சேவை செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு என்னோடய மனோபாவத்தை மிஞ்சும் மாற்றத்துக்கு யாராவது வந்து எனக்கு லவ் சொல்லுவாங்களா, எனக்கு என்ன என் மேலே அன்பு காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்கிட்டு இருக்கான். மெனி இயர்ஸ் அன்டில் ஹி மெட் ஒன், ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹி மெட் ஒன் லேடி ஹூ சர்பாஸ்ட் ஆல் அதர்ஸ். ஆனால் திரும்ப ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு பெண் வந்து அது எல்லாத்தையுமே வந்து திரும்ப செஞ்சு காமிச்சிட்டான். The knight speaks of her surpassing beauty and temperament and reveals that her name was Good Fair White. அவள் பேரை வந்து அப்புறம் தான் ரிவீல் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து அவளோட அந்த அழகு ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அவளோட பேர் வந்து ஒரு நல்ல நியாயமான ஒரு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். The poet still not understand the metaphorical chess game, asked the black knight to finish the story and explain what was lost. ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறான், அந்த போயிட்டுக்கு வந்து அவன் என்ன சொல்ல வரான்றது புரியவே இல்லை. அந்த மெட்டஃபரிக்கல் செஸ் கேம் அப்படின்றது எதை வந்து மீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மெட்டஃபரிக்கல் டைமும் அந்த போயிட்டுக்கு வந்து புரியலை, நைட் ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு. அப்புறம் வந்து அந்த பிளாக் நைட்டுக்கிட்ட சொல்லிட்டு உன் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லி வேகமாக முடிச்சு விடு, என்னத்தை நீ இழந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோடனே அந்த நைட் திரும்ப என்ன சொல்கிறான்னா, the knight tells the story of his fumble declaration of love and the long time it took for the love to be replicated and that they were in perfect harmony for many years. நைட் வந்து அவனோட அன்பை வந்து ஒரு தடுமாறும் ஒரு அறிவிப்பன் கவிதை மூலமாக அவர் அன்பை பரிசீலனை செய்ய நீண்ட நேரம் அவன் எடுத்துக்கிட்டதையும் அது பல ஆண்டுகள் இணக்கத்தன்மையோடு இருந்ததையும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸ்டில் த நரேட்டர் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் நம்ம நரேட்டர் பாயிண்ட்டுக்கு வந்து புரியலை அந்த நைட் என்ன சொன்னான்னு. ஆஸ்க் த வேர் அபவுட்ஸ் ஆஃப் ஒயிட். எங்கடா இருக்குது அந்த ஒயிட்டு? த நைட் ஃபைனலி பிளர்ட்ஸ் அவுட் தட் ஒயிட் இஸ் டெட். ஓ, அப்போ அவன் செஸ் போர்டுன்னு சொன்னது அவன் லைஃபு, குயின்னு சொன்னது அவனோட ஒய்ஃபு, அப்புறம் வந்து செக்மேட்டுன்றது அவனை தான் செக் வச்சுருக்காங்கன்றது புரியுது. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த நைட் வந்து ஒயிட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். ஒயிட்ன்றது அவனோட லேடி. The poet realizes what has occurred as the hunt ends and the poet awakes with his book still in hand. ஒரு என்ன சொல்கிறது, போயிட்டு வந்து அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இது வந்து இவனுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ஹண்ட் எதனால் நடந்தது, ப்ளஸ் வந்து எப்படி இந்த போயிட் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்செந்திரிக்கிறார். முழிச்செந்திரிக்கும் போது அவர் கையில் வந்து ஒரு புக் இருக்குது. ஹி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த ட்ரீம் அண்ட் டிசைட் தட் ஹிஸ் ட்ரீம் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல் தட் இட் ஷுட் பி செட் இன் டு ரைம். ஸோ அவர் வந்து வேட்டை முடிவை பற்றி சொல்லும்போது என்ன நடந்தது என்பதை கவிஞர் வந்து உணர்றாரு. ஒரு அந்த கனவை வந்து பிரதிபலிக்கிறாரு. கனவு வந்து மிகவும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இன்னும் ரைமாக நிறைய அமைக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவ்வளோதான், இதான் வந்து புக் ஆஃப் டச்சஸ். கண்டிப்பாக அந்த புக் ஆஃப் டச்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு டிஆர்வியில் ப்ரொலாக் டு த கேண்டிபரி டேல்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.